அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க, தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க. அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். உடனே அதை எப்படி பார்க்க முடியும், கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அது அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கும். எங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கும். சும்மா மிரட்டி பார்க்குறது, கேஸு தான் போடுங்களேன், நாங்கள் என்னென்னு பார்க்குறோம். எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோம். அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார். கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு கடல் எப்போ வத்துறது, கருவாடு எப்போ கிடைக்கிறது. அது மாதிரி தான் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு குடல் வற்றி இறந்து போனதைப் போல இன்றைக்கு பகல் கனவு கண்டு கொண்டு இன்றைக்கு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் அவர்களே, ஒரு டைட்டிலை மாற்றுங்க, ஒரு சப்ஜெக்டை மாற்றுங்க, உங்களுடைய டைலாக்கை மாற்றுங்க, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்போ கொக்குடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கடலும் வத்தாது, கருவாடும் கிடைக்காது, குடல் வச்சு செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே, துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமையின் வெளிப்பாடை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள்.